நாளைக்கு முன்னாடி தான் வந்து என்னோட ரிலீவிங் வீடியோ போட்டிருந்தேன். அன்னைக்கு எப்படி போச்சுன்னுட்டு. அன்னைக்கு வந்து எனக்கு நிறைய கிஃப்ட் குடுத்துருந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கொலீக்ஸ் எல்லாம். அந்த கிஃப்ட் வந்து என்னென்னன்னுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிஃப்ட் எல்லாமே எனக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட்டிங் வந்து குட்டி குட்டி கிஃப்ட்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நானே எனக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துக்கிட்டேன். நான் வந்து நல்ல டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு நானே எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டை கொடுத்துக்கிட்டேன். குட்டி கிஃப்ட் தான் அது. எனக்கு பிடிச்சது அது. நான் லாஸ்ட்டு மினி விலாகில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு வந்து குட்டி குட்டியான எலமெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னென்னா வந்துட்டு இந்த எலிஃபேண்ட்டு தான். குட்டி எலிஃபேண்ட் நல்லா இருக்கான்ல, குட்டியாக இருக்கான் பார்த்தீங்களா? இந்த குட்டி எலிஃபேண்ட் தான் எனக்கு வந்து நானே கொடுத்துக்கிட்டேன் கிஃப்ட்டு. கிளியராக தெரியுதான்னு தெரில. நான் ஃபோட்டோவை நான் அட்டாச் பண்ணுறேன். அழகாக இருக்குல்ல இந்த எலிஃபேண்ட். ஹப்பில் வாங்கியிருந்தேன். குட்டி எலிஃபண்ட் எனக்கு பிடிச்சது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லோகேஸ்வரி அக்கா, என்னோட சீனியர் அக்கா தான் இவங்க. பட் இவங்க கூட நான் ஒர்க்லாம் பண்ணதில்லை. என்னோட பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப நாளாகவே என் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. இந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அக்கா எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு பார்க்குறீங்களா? எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும். அதனால அந்த அக்கா எனக்கு வந்து பிளாக் கலரில் இயரிங்ஸ் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஷோ ஆகுதா? இந்த இயரிங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரபு என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தான். என்னோடய பஞ்சதந்திரமில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் பிரபு கொடுத்தான். அந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பல் பார்த்தீங்களா? இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் அவகிட்ட வந்து ஒரு ஷார்ட்ஸ் அனுப்பி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அனுப்பிச்சி இந்த மாதிரி வந்து தேவனு பேர் வச்சுருந்தாங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த இயரிங்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அவன்கிட்ட. அதனால அவன் எனக்கு இந்த இயரிங்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். அவனோட பேர் வந்து ஃபுல் நேம் பிரபு தேவ். அந்த தேவ்லேருந்து எனக்கு இந்த இயரிங்ஸ் வச்சுருக்கு. இந்த இயரிங்ஸ் வாங்கி கொடுத்ததுனால ஒரு 4 மாதத்துக்கு நல்லா இருடா. ஆக்சுவலாக எனக்கு வந்து அவனுக்கு இல்லைன்னா எனக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 3 பேர் வந்து சிங்கிளு. அவங்களுக்கு வந்து நான் வந்து விஜே பாரு மாதிரி ஒய்ஃப் அமையணும் அப்படின்ட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க 3 பேரில் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அமையும். மெயினாக அந்த ராகேஷ் பையனுக்கு அமைஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்னு விரும்புகிறேன். பார்த்தா சாவடிப்பா இந்த வீடியோ பார்த்தா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிள்ஸ். நான் வந்து பிரபு கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு ரிலீவிங் கிஃப்ட் வாங்குறேன்னா எனக்கு வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் வாங்குடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால அந்த பயபுள்ள வந்துட்டு எனக்கு இந்த 3 பேங்கிள் வாங்கி கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா? கிளாஸ் பேங்கிள். அவன் வந்து எனக்கு வேர்டிங்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து இந்த ரீல்ஸ்லாம் அனுப்பி நான் கேட்டேன்ல, அதனால வந்து அந்த ரீல்ஸோடதை வந்துட்டு அவன் தெரியுதா? பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நீ ஸ்கேன் பண்ணிப்பார், கியூஆர் ஸ்கேனை வந்து ஸ்கேன் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். வை திஸ் கிஃப்ட் ஃபார் லவ் பார்த்தீங்களா? எஃபர்ட் மேட்டர் பார்த்தீங்களா? எனக்கு வந்து க்ரீன் கலரில் ஒரு வளையல் வாங்கி கொடுத்துருக்கான். பிஸ்தா க்ரீன் கலர் வளையல் இது. அதுக்கப்புறமா ஒரு மெரூனிஷ் ரெட்டு மாதிரி இருக்குது, லைட் மெரூன் மாதிரி இருக்குது, அதில் ஒரு வளையல். அப்புறம் மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் வளையல், கிளி பிச்சு கலர் வளையல் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த 3 பேங்கிள் வாங்கி கொடுத்துருக்கான். ரொம்ப நன்றிடா, நீ எனக்கு நண்பனாக வாய்ச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேஜு அக்கா வந்து எனக்கு அப்புறம் தேஜு அக்காவும் ஸ்வேதா அக்காவும் வந்து பேக் வாங்கி கொடுத்தாங்க. இந்த பேக் வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா அக்கா வந்து அன்றைக்கி வர முடியலன்னுட்டு ஒரு பன்னீர் சாண்ட்விச் வாங்கி கொடுத்துருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் த சாண்ட்விச் ஸ்வேதா அக்கா. அதுக்கப்புறம் தேஜு அக்கா ஸ்வேதா அக்காவுக்கு இந்த பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு சுடர்விழி, நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, என்னோடய தோழி சுடர்விழி. அந்த தோழி வந்துட்டு எனக்கு வந்து என்ன கிஃப்ட் பண்ணியிருந்தான்னா ஒரு ஹேங்கிங் கிஃப்ட் பண்ணியிருந்தா. அவளுக்கு வந்து பிடிச்சவங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை எலமெண்ட் இருக்க கிஃப்ட் தருவேன்னு சொல்லியிருந்தா. அந்த பட்டர்ஃப்ளை எலமெண்ட் உள்ள கிஃப்ட் எனக்கு கொடுத்துருந்தா இந்த ஹேங்கிங். இந்த ஈவிலை ப்ளஸ் இந்த ப்ளூ கலர் ஹேங்கிங் கொடுத்துருந்தா. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து நிறைய வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். பிரிண்ட்ரெஸ்ட் பார்த்து நிறைய விஷ்லிஸ்ட் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல. ரூம் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறேன்னுட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கா. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு நித்யா, அதுக்கப்புறம் மோனிகா, மது 3 பேர் இருக்காங்க.
அவங்களாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 3 பேரில் வந்து அவங்க இந்த 3 பேர் வந்து மினி வெர்ஷனாக இருந்தாங்க 2.0. இந்த ஃபஸ்ட்டு நித்யான்றது இந்த குட்டி பொண்ணு தான். இந்த குட்டி பொண்ணு வந்து சுடரோட 2.0. இது வந்து மோனிகா, இவ தான் என்னோடய 2.0 வானரப்படை. இது தான். நெக்ஸ்ட்டு வந்து மது, இவன் வந்து சங்கீதாவோட 2.0. இவ தான் சங்கீதா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டீமில் கொடுத்த கிஃப்ட்டு பார்க்கலாம். என்னோடய டீமில் வந்து எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2 கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து இந்த ராயல் லுக்கில் இருக்க ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ டீம். என் டீம் இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ இந்த ஹேண்ட்பேக்குக்கு. நான் வந்து இதை எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு எடுத்துகிட்டு போகிறேன் நான் இந்த ஹேண்ட்பேக்கை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டீம்லேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு பர்ஃப்யூம் கொடுத்துருந்தாங்க. பெல்லா வீட்டாவில் வந்துட்டு டேட் விமன்ட்டு ஒரு பர்ஃப்யூம் கொடுத்துருந்தாங்க. அந்த பர்ஃப்யூம் நான் இன்றைக்கி தான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா டேட் விமன்லேருந்து பர்ஃப்யூம் பெல்லா வீட்டா பார்த்தீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை வச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது முடிஞ்சிச்சு. அப்புறம் என்னோடய அண்ணன் இருக்கான் நவீன், அவன் ஒரு பைத்தியக்காரன். சில்லாஞ்சிருக்கியே எங்கள் அண்ணன் ஒரு பொறுக்கியே, அந்த மாதிரி அண்ணன் எனக்கு அவன். ஆக்சுவலாக வந்து நல்ல புள்ள தான் அவன். ஆனால் என்ன பண்ணுறது, அவன் பொறுக்கி தான். எனக்கு அண்ணனாக இருக்கானே. இது வந்து ஒரு பிரிண்ட்ரெஸ்ட் பெயிண்டிங் தான். வந்துட்டு எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் கிஃப்ட் தருவாங்க. இதுவும் ஒரு பிரிண்ட்ரெஸ்ட் பெயிண்டிங் தான். வாயெல்லாம் வளருது பார்த்தீங்களா. லவ், அதுக்கப்புறம் HO, அப்புறம் வந்து M, அப்புறம் பார்த்திங்கன்னா E. எல்லாம் வந்து ரிவர்ஸாக இருக்கா தெரியல, எப்படி கரெக்டாக இருக்கான்னு தெரியல. இதுதான் லவ் ஹோம்னிட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான் எங்கள் அண்ணன். இது ஒரு பிரிண்ட்ரெஸ்ட் பெயிண்டிங். அதுக்கப்புறமா இன்னொன்று கொடுத்துருக்கான், இன்னொரு பிரிண்ட்ரெஸ்ட் பெயிண்டிங். அது என்னென்னா வந்துட்டு இந்த ஃப்ளவர். அதுக்கப்புறமா வந்துட்டு என் வாழ்க்கையில் குட் வைப்ஸாக இருக்கணுன்ட்டு குட் வைப்ஸ் கொடுத்துருக்கான், குட் வைப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஃப்ளவர், இது ஒரு லீவ்ஸ். இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோஜாப்பூ, சின்ன ரோசாப்பூ. அது எங்கள் அண்ணன் கொடுத்துருக்கான் எனக்கு. அதுக்கப்புறமா எங்கள் அண்ணன் வந்து இது மட்டும் இல்லாமல் ஒரு சாரீ ஒன்று கொடுத்தான். அந்த சாரீ வந்து நான் ஆல்ரெடி கட்டிட்டேன். நான் அந்த சாரியோட பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணுறேன், ஓகேவா. அது கொஞ்சம் கிராமத்து ஸ்டைலில் இருக்கும் அந்த சாரீ. அதனால நான் அது வந்து நிறைய பூலாம் வச்சு கட்டியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான கிஃப்ட்டு. என்னோடய ரூபேஷ் அண்ணா கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் வந்து வளர்ந்து வரும் யூடியூபர்னு அவங்க என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த அண்ணா கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஆக்சுவலாக நான் வீடியோ இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்ட் ரூபேஷ் அண்ணா. அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிக்கு ஒரு கிஃப்ட்டை வந்து வச்சுருக்கேன் நான் யூஸே பண்ணது கிடையாது. இது வரைக்கும் நான் யூஸே பண்ண மாட்டேன். பட் ஆக்சுவலாக வந்துட்டு நான் இது வரையும் அதை போட்டு அதை என் ஃப்ரெண்டு பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப யோசித்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு அவள் வாங்கியிருக்கா. இங்கே பார்த்தீங்களா, இந்த வாட்ச் தான் தெரியுதா. இந்த வாட்ச் தான் எனக்காக சங்கீதா வாங்கி கொடுத்தா. சங்கீதா லக்ஷ்மணன் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப மன நிறைவாக இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் காமிக்கிறேன். இது ரொம்ப எமோஷ்னலி நான் கனெக்ட் ஆன ஒரு கிஃப்ட்டு. என் தம்பி வாங்கி கொடுத்தது. இது வந்து எப்படின்னா, நான் அவன்கிட்ட ஒரு வாட்டி கேட்டிருந்தேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. அவன் கேட்பான், அடிக்கடி கேட்பான். அவன் கேட்குறானோ இல்லையோ, நானும் அவன் மண்டைக்குள்ளே போய் அப்பப்போ ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். எனக்கு இது வேணும் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுவேன். அது நான் ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் என் தம்பிக்கிட்ட, எனக்கு வந்து 50 கம்பல் வேணும் அப்படி சொல்லியிருந்தேன். அதனால என் தம்பி வந்துட்டு எனக்கு அவன் வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி இந்த லூஸ் கத்திட்டு போகுது அப்படின்னு விட்டுருவான்னு நினச்சேன். பார்த்தா என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்துட்டான். காமிக்கிறேன் இருங்க. ஐயோ இருங்க, டப்பாக்குள்ளே இருக்குது, டப்பாக்குள்ளேருந்து எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். நைஸா. அவனும் என்ன சொன்னான், நீ அன்னைக்கு உனக்கு இது பிடிக்கும்னு சொன்னல, அதனால தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லி என்கிட்ட சொன்னான். அதுக்கேற்ற மாதிரி ரீல்ஸ் வந்து ஒன்று ஷேர் பண்ணான். பயங்கரமாக அழுதுட்டேன். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அந்த பைய புள்ள, என்னோட குட்டி தம்பி.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அவன் வந்து பிரேஸ்லெட்ஸ் வாங்கி கொடுத்துருந்தான். காமிக்கிறேங்க. இந்த ஒரு பிரேஸ்லெட் வந்து ஒன்று காமிக்கிறேன். இது ஒரு பட்டர்ஃப்ளை பிரேஸ்லெட். அதுக்கப்புறமா இது ஒரு ஷெல் பிரேஸ்லெட், ஒயிட் கலர் ஷெல் பிரேஸ்லெட். அதுக்கப்புறமா இது ஒரு ஃப்ளவர் பிரேஸ்லெட். நெக்ஸ்ட் வந்து பர்பிள் கலரில் ஒரு ஃப்ளவர் பிரேஸ்லெட். நல்லா இருக்கா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போடுறனோ இல்லையோ இதெல்லாம் வச்சுக்கிட்டா நான் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆவேன். அதனால இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் நான் போட்டுட்டு டெய்லி ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன். டெய்லி வீட்டில் போட்டுட்டு அப்பப்போ போய் நின்று பார்த்து ஜிங் 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 ஜிங்னு ஆடிக்கிட்டு இருப்பேன். அவ்வளோதான், என்னோடய கிஃப்ட் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, வியூ, சரங்கே, டாட்டா.